அப்போது ஏசியில் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விண்டோ ஏசின்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ளிட் ஏசியில் 2 வகையாக இருக்குது. ஒன்று இன்வெர்டர் மாடல் சொல்கிறீங்க, இன்னொன்று நான் இன்வெர்டர் மாடல் சொல்கிறீங்க. யார் யாரெல்லாம் இன்வெர்டர் மாடலுக்கு போகணும், யார் யாரெல்லாம் நான் இன்வெர்டர் மாடல் போனால் பெட்டர் சார்? இப்போ கண்டினியூஸாக நான் 6 months யூஸ் பண்ணுவேன், 8 hours கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இன்வெர்டர் மாடல் போகிறது பெட்டர். சப்போஸ் இல்லை எனக்கு நான் 2 மாதம் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை 1.5 மாதம் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு யூசேஜ் ரொம்ப கம்மி, அதுவும் நைட் படுக்கிறதுக்கு மட்டும்தான், படுத்து 2 மணி நேரத்தில் நான் ஏசியை ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்வெர்டர்ஸ் மாடல் போகிறது பெட்டர் இருக்கும். இன்வெர்ட்டரில் பவர் சேவிங் இருக்குது, நான் இன்வெர்ட்டரில் பவர் சேவிங் இருக்காது ரொம்ப. அப்போது ரெசிடென்ஷியலுக்கு இத்தனை டைப் சொல்கிறீங்கனாக்கா, அப்போ கமர்ஷியலுக்கும் அத்தனை டைப் இருக்குமா சார்? அப்போது கமர்ஷியலில் என்ன மாதிரியான ஏசிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க? கமர்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சின்ன சின்ன ஏசி நம்ம இப்போ பேசுனது விண்டோ ஸ்பிளிட்ஸ் அப்படின்னு 2 சின்ன சின்ன ஏசி பற்றி பேசுகிறோம். கமர்ஷியல் போகும்போது அது சின்னதுன்னு சொல்லும்போது 1.5 ton 2 ton அப்படின்னு மேக்ஸிமம் அப்படி தான் டன்னேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்றதான் டன்னுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பேசுவோம். கமர்ஷியல்னு போகும்போது அது 10 டன்னாக இருக்கலாம், 100 டன்னாக இருக்கலாம், 1000 டன்னாக இருக்கலாம், ஈவன் 3000 5000 டன் வரைக்கும் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெஷலைஸ்டு சில்லர் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இல்லை வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் சிஸ்டம் விஆர்எஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸும் போகலாம். இப்போ அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீயிங் கன்சல்டன்ட் இப்போ நாங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ வாட்டர் நிறைய இருக்குது, எனக்கு பிளென்டி ஆஃப் வாட்டர் கிடைக்குது, அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட்டர் கூல்டு சில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு போவோம். இப்போ வாட்டரே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏர் கூல் சிஸ்டம்ஸ் போவோம். அதுவும் அகெயின் டிபெண்டிங் ஆன் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கூல்ஸோ இல்லை நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கோ போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ அப்படின்னு விஆர்எஃப்னு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, எந்த ரூம் ஆக்குப்பையாக இருக்கோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், எது வேண்டாமோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் சிஸ்டமாகவும் கொடுக்கலாம், ஒரு அவுட்டோரை வச்சுட்டு மல்டிபிள் இன்டோர் வித் சிங்கிள் அவுட்டோர் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லாமும் வந்துருச்சு. ஓகே. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போது ஏசி ஃபீல்டு இஸ் கெட்டிங் இன் டு அ வாஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ நிறைய மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் இன் டு திங்ஸ். ஸோ கமர்ஷியல் போகும்போது ஏர் கூல்ட் ஆர் வாட்டர் கூல்ட் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எது பெட்டரோ அதை கொடுத்துருவோம். சூப்பர். அப்போது கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் விஆர்வி, விஆர்எஃப், சில்லர்ஸ். ஓகே, விஆர்வி விஆர்எஃப் ரெண்டும் சேம் தான். ஓகே. சில்லர்ஸில் ஏர் கூல்டு வாட்டர் கூல்டு அப்படின்னு இருக்குது. வாட்டர் கூல்டு எங்கே யூஸ் ஆகும்னா தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லா இடத்துலையும், ஏன்னா தண்ணிக்கு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, சில்லருக்கு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது வாட்டர் இருக்கிற இடம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல் சில்லர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு வருதுங்க சார். ஓகே. அதுலேயும் விஆர்எஃப் இப்போ கொஞ்சம் இதுவாகிட்டு வருது, ஃபேமஸ் ஆகிட்டு வருது. எங்கன்னா இண்டிவிஜுவல் ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல. வேற சென்ட்ரலைஸ்ட் பெரிய பெரிய ஷோரூம், ஜுவல்லரி ஷோரூம்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது இப்போவும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே கோ வித் ஏர் கூல் சில்லர்ஸ் அந்த மாதிரியும் போகிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 200 டன் 500 டன் அந்த மாதிரி போகும்போது. ஓகே. ஸோ ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டக்டபிள் ஏசிஸ்லாம் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே சார், இப்போது சில்லரை பற்றி நம்ம பேசணும். சில்லர் அப்படிங்கிறது என்னென்னா இட் ஜென்ரேட்ஸ் சில்டு வாட்டர். அது சில்டு வாட்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீடியம் தான் ஏர் கூல்டு ஆர் வாட்டர் கூல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ 200 3R. இன்னொன்று என்ன அப்படின்னா விஆர்எஃப் சில்லர் அப்படின்னு பேசும்போது 24/7 கண்டினியூஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா சில்லர் செலக்ட் பண்ணுறது பெட்டர். பட் தட் டசன்ட் மீன் விஆர்எஃப் போகாது அப்படிங்கிறது கிடையாது. ரிலையபிள் சிஸ்டம் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வி கேன் கோ வித் சில்லர்ஸ். நீங்கள் கேட்ட டக்டபிள் என்ன அப்படின்னா சில்டு வாட்டர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம், இல்லை டக்டபிள் யூனிட் மாதிரி சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவோம், அந்த சில்டு வாட்டர் அந்த யூனிட்டை கொண்டு வந்துட்டு வி சர்க்குலேட் த சில்டு வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமுக்கு மட்டும் அந்த டக்டபிள் யூனிட்டை மாட்டிட்டு அதில் சில்டு வாட்டர் சர்க்குலேட் பண்ணிவிட்டு ஏரையும் சர்க்குலேட் பண்ணுவோம். எப்படி நம்ம வீட்டில் ஸ்பிளிட் ஏசிஸ்லாம் வந்து ரன் ஆகுதோ, காயிலில் பார்த்தீங்கன்னா கேஸ் போகும், வீட்டில் இருக்கிற ஸ்பிளிட் ஏசியில் சில்டு வாட்டர் சிஸ்டமில் வந்து சில்டு வாட்டர் காயில்ஸில் போகும். அந்த சில்டு வாட்டர் மேலே காற்று படும்போது ஏர் கூல் ஆகிட்டு நம்ம ரூமை கூல் பண்ணும். ஸோ அப்படி கூல் பண்ணி போகிற ஏரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டக்டபிள் சிஸ்டம். சே ஒரு 10 ரூம் இருக்குது, இல்லை 10 பெரிய ஏரியா இருக்குது, ஒரு 100 அடிக்கு 200 அடி லெங்க்த்துக்கு பெரிய ரூமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன ஏசி போட்டிங்கன்னா அதோட ரீச் இருக்காது. வேற டக்டபிள் சிஸ்டம் போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அந்த கோல்ட் ஏரை ஒரு ஃபேன் மூலமாக டக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ஆர் ஓவல் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது வழியாக அந்த ஏரை கொண்டு போயிட்டு எங்கெங்கே தேவையோ அதில் அவுட்புட் வச்சு அந்த கிரில் வழியாக அது ஏர் த்ரோ பண்ணுவோம். ஸோ கோல்ட் ஏர் அங்கே போயிட்டு அந்த ஏரியாவை பர்டிகுலர் ஏரியாவை கூல் பண்ணிட்டு வரும். ஸோ டக்டபிள் சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பெரிய பெரிய ஏரியாஸ் லைக் 100 feet by 200 feet 50 feet by 100 feet அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் அட்வான்டேஜ் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரே கூலிங்காக கொண்டு வர முடியும் டக்டர் யூனிட்டை வச்சு. சூப்பர். அப்போது
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இது சில்லர் சிஸ்டம்ஸ்குள்ளே வர வேண்டிய சிஸ்டம் இது, இல்லைன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இல்லை, ஆக்சுவலி இது என்னென்னா டக்டபிள் யூனிட்ஸ்லேயே 2-3 வகைகள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பிளிட் ஏசியில் ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியும் டக்டபிள் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. அது வந்து கெப்பாசிட்டி வந்து 7 டன் 10 டன், இப்போ டன்னேஜ் சொன்னோம் இல்லைங்களா, அப் டு 20 டன்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு டக்டபிள் யூனிட்ஸாகவே இருக்குது. ஓகே, ஒரே இடத்துல 50 டன் தேவை, 75 டன் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஆப்ஷனாக பண்ணுறாங்க. இப்போ 50 டன் அப்படின்னா இண்டோர் ஏஹெச் மாதிரி வச்சு நான் சொன்ன டக்டபிள் யூனிட் வச்சு அவுட்டோரை வந்து விஆர்எஃபோட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை இன்னும் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இண்டோரை வந்து சில்டு வாட்டரை வச்சுட்டு அவுட்டோரை ஏர் கூல் சில்லர் இல்லை வாட்டர் கூல் சில்லரை வச்சு அங்கே சில்டு வாட்டர் ஜென்ரேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுவோம். ஸோ உள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டக்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கனெக்டிங் டு த இண்டோர் டு அவுட்டோர், ஓகே, அந்த இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் டக்டபிள் சிஸ்டம்க்கு அப்படின்னு சொல்கிறது. டக்டபிள் சிஸ்டம் அப்படின்னு தியரிட்டிக்கலாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாலே எல்லாருக்கும் தோன்றது 7 டன் 8 டன் 10 டன் 11 டன் 17 டன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வித் டக்டபிள் சிஸ்டம், டக்டபிள் யூனிட் ஆல்சோ இருக்குது. சூப்பர். அதை டக்டபிள் சிஸ்டம் சொல்ல மாட்டோம், ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வித் டக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நைஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிளிட் ஏசி ஆன் பண்ணுறோம். ஏசி ஆன் பண்ணோன்னே நம்மளோட முதல் இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா எல்லா டோர்ஸும் க்ளோஸாக இருக்கா, ஏசி லீக் ஆகிடக்கூடாது, காற்று வெளில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். தூங்க போகும்போது எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்பிளிட் ஏசியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றே தான் ரீசர்க்குலேட் ஆகும். ஒரு க்ளோஸ்டு ரூமில் நம்ம இன்னேல் ஆக்சிஜன் பண்ணிவிட்டு எக்ஸேல் கார்பன் டை ஆக்சைடு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடோட பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கும் போது சம்டைம்ஸ் ஃபட்டிகாவோ இன்னும் ஸ்லீப்பியாவோ தோன்றது ஒன் ஆஃப் த ரீசன் இதுவாகவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். டெஃபினட்டாக இருக்கலாம். 100% சீல்டு பில்டிங்காக இருந்தால் இருக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம 100% சீல்டுன்னு சொல்கிறோம், கதவு வழியாக கூட லீக்கேஜ் ஆகி வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சு இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின் போது ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. இட் இஸ் குட் ஃபார் ஹியூமன் பீயிங் ஹெல்த். அவ்வளோ